உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அண்ணா, என்னண்ணா பிரச்சனை? இதோ என் தங்கச்சிக்கும் தங்கச்சி மாப்பிள்ளைக்கும் பிறந்த இந்த பெண் குழந்தை தான்டா பிரச்சனை. அண்ணா, பச்சை குழந்தையால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது? டேய், இந்த குழந்தை பிறக்க கூடாத நேரத்துல பிறந்துருச்சு. இதனால என் தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் உயிருக்கு ஆபத்து. அதனால இந்த குழந்தைய குடுற அந்த குழந்தைய. டேய், சொன்ன மாதிரி செய்யுங்க. போங்க. சரிண்ணா. சரிண்ணே. அத்தை, அத்தை, இந்த குழந்தையதான் நீங்க மீனாவுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லணும். ஐயோ, ஆண்டவா, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? என் குடும்ப வாரிசு, என் பேத்திய நானே என் வாயால இறந்துருச்சுன்னு எப்படி சொல்லுவேன்? டாக்டர், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. இங்க நேர்மையான டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என் வேலையே போயிடும் சார். நீங்க யாருக்கிட்டே சொல்லாம இருந்தா போதும். சொல்ல மாட்டேன் சார். அத்தை, மாப்பிள்ளை வராது. என்னப்பா சொல்லுவேன்? பாத்துக்கலாம். ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா, குழந்தை பாத்தீங்களா? குழந்தை எப்படி இருக்கு? அழகா இருக்கா? அம்மா, ஏமா எதுவும் சொல்லாம இருக்கீங்க? மச்சான், பாப்பாவை கொடுங்க, நானே பாத்துக்கிறேன். மச்சான், உங்களை தான் கேட்கிறேன், குழந்தைய கொடுங்க. மா 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 மச்சா, பாப்பாக்கு என்னாச்சு? சொல்லுங்க, என்னாச்சு? சிவா சார், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 உயிரையும் காப்பாத்த முயற்சி பண்ணோம். ஆனா துர்திருஷ்டவசமா எங்களால பெரிய உயிரை மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சது. என் குழந்தை, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு?
குழந்தை எங்கன்னு எடுத்துட்டு போறது? அதான் அண்ணன் சொன்னார்ல, எங்கேயாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இது கதையை முடிச்சிட்டு கிளம்புவோம். டேய் என்னடா சொல்ற? கொல்ல போறியா? பின்ன இதுக்கு பால் ஊட்டி சோறுட்டி வளர்க்க சொல்றியா? போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம்டா. டேய் என்னடா டேய், அண்ணன் தான் ஏதோ கோவத்துல கொல்ல சொல்லிட்டாருனா இந்த பிஞ்சு குழந்தைய எப்படா கொல்றது? வேற என்ன பண்ண போற? எடுத்துட்டு போய் வளர்க்க போறியா? வளர்க்கணும்னு சொல்லடா, கொல்ல வேணான்னு சொல்றேன். இது தெரிஞ்சா அண்ணன் நம்மளை கொண்டுருவாரு, பரவாயில்லையா? ஏய் ஆமாடா, அண்ணனுக்கு தெரிஞ்சா நம்ம காலி. நீ முதல்ல புத்தர் மாதிரி பேசுறத நிறுத்து. அண்ணன் சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான்டா. டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. என்னடா உன் பிரச்சனை? டேய் நம்ம எல்லாரும் அடியாளுங்க தான், காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். இத்தனை நாளா எத்தனையோ பேர் சாவறதுக்கு நம்ம காரணமா இருந்திருக்கோம். ஆனா இந்த குழந்தை சாவறதுக்கு நம்ம காரணமா இருக்க வேணாம்டா. நாம செஞ்ச பாவத்துக்கும் இனிமே செய்ய போற பாவத்துக்கும் அந்த கடவுள் நம்மளுக்கு நல்ல சாவே கொடுக்க மாட்டான்டா. ஆனா இந்த குழந்தை மூலமா ஒரு சின்ன பிராய்ச்சித்தம் தேடிக்கலாம்டா. இந்த குழந்தைய யாருக்கிட்டா கொடுத்து வளர்க்க சொல்லலாம்டா. நமக்கு யாரடா தெரியும்? இந்த குழந்தைய நம்மளாலையும் வளர்க்க முடியாது. நாம வளர்க்க வேணாம்டா, வேற யாராவது நல்லவங்க கிட்ட கொடுத்து வளர்க்கலாம்ல. நமக்கு எந்த நல்லவங்கள தெரியும்? நமக்கு தெரியாதவங்க எல்லாருமே நல்லவங்க தான்டா. ஏய் அங்க பாருடா, யாரோ ஒரு டாக்ஸிக்காரன் கார் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கடா? டேய் அவன் கார்ல குழந்தைய போட்டு போயிடலாம்டா. ஆமாண்டா கரெக்டா, அந்த கால் டாக்ஸிலே போட்டு போயிட்டோம்டா. டேய் மச்சான், அந்த கால் டாக்ஸி அந்த வண்டி நிப்பாட்றா. டேய் நாங்க கொண்டு போய் அந்த கார்ல வச்சுட்டு வந்துடும், நீங்க இரு. பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அபி, அபிராமி. சிஸ்டர், பாப்பா எங்க? வெளியில தான் இருக்காங்க, வர சொல்றேன் மேடம்.
மேடம், பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க, நீங்க போய் பார்க்கலாம். அத்தை, வாங்க மீனாவை பார்த்துட்டு வருவோம். என்னால முடியாது ஈஸ்வரா, முடியாது. நீ போ. மீனா உள்ள போன உடனே குழந்தை எங்கன்னு கேட்பா. நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதே பயத்துல தான் நானும் இருக்கேன். என் வாழ்நாள்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் இப்படி பயந்ததில்லை, பொய் சொன்னதும் இல்லை. ஐயோ அத்தை, நடந்தது நடந்து போச்சு, அதை நீங்க மறந்துருங்க. மீனா கிட்ட நாம சொல்ல போறது பொய் இல்ல, நாம நம்பிட்டு இருக்கிற உண்மை. புரியலையா அத்தை? நாம சொல்ல போறது பொய்ன்னு நமக்கு தெரிஞ்சாதான் பயம் வரும். அதுதான் உண்மைன்னு ஃபர்ஸ்ட் நாம நம்பணும். நம்பிட்டோம், அதை வெளியே சொல்றதுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. அத்தை, என்னங்க? வாங்க அத்தை, போலாம். வாங்க. கடவுளே, படுத்துக்கம்மா, படுத்துக்க. அத்தை, பாப்பா எங்க? அவர் வச்சிருக்காரா? அத்தை, அவர் எங்க? என்னங்க? குழந்தைய தூக்கிட்டு எங்க போனீங்க? நீங்க எங்கன்னு கேட்டா அத்தை பதிலே சொல்லல. ஏங்க, பெண் குழந்தை தானே? சொல்லுங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பெண் குழந்தை தானே? ஏங்க, என் அபி என்கிட்ட கொடுங்க. அவ உங்களுக்கு செல்ல பொண்ணுதான், ஆனா நானும் கொஞ்சணும்ல. நீங்களே கொஞ்சிட்டு இருந்தா எப்படி? என்கிட்ட கொடுங்க. என் செல்லத்தை நானும் கொஞ்சணும். கொடுங்க. ஏங்க, எதுக்கு இப்ப அழறீங்க? அத்தை, எதுக்கு இப்ப இவர் அழறாரு? என்னாச்சுன்னு? மீனா, நம்ம குழந்தை என்ன? பிறந்த உடனே என்னங்க? நம்மளை விட்டு போயிட்டா. என்ன சொன்னீங்க இப்போ? என் அபி என்னை விட்டு போயிட்டாளா? இல்ல இல்ல, இருக்கவே இருக்காது.
மச்சான் சொல்றது உண்மைதாம்மா. இல்லன்னு சொல்றேன்ல, அது யாபியா இருக்காது. அவன் என்ன விட்டுட்டு போக மாட்டான். மீனா, உன்னால இதை ஏத்துக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா அதான் உண்மை. இல்லவே இல்ல, இது யாபியே இல்ல. யாபி என் கூட தான் இருப்பா. சொல்றாங்க. அத்தை, நீங்க சொல்லுங்க, யாபி எங்க அத்தை? அத்தை சொல்லுங்க. பையன் பார்த்தா இந்த சின்ன உள்ளத்துக்குள்ள இவ்ளோ பெரிய ட்ராஜடியா? ஜாதகம் சரியில்லாத குழந்தை இந்த வீட்டுல இருந்தா என் மகன் உயிருக்கும் மருமக உயிருக்கும் ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதனால அன்னைக்கே அந்த குழந்தைய என் குடும்பத்துல இருந்து பிரிச்சு மீனாவோட அண்ணன் ஈஸ்வரன் கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. அநியாயமா ஒரு குழந்தையோட இறப்புக்கு நான் காரணம் ஆயிட்டேனேன்னு 1 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தேன். அப்புறம்தான் சிவாவுக்கும் மீனாவுக்கும் முகில் பிறந்தான். உயிர் போற நிலைமையில இருந்த எனக்கு என் பேரு முகிலோட தொப்புள் கொடியில இருந்த ஸ்டெம் செல்ஸை வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன காப்பாத்தினாங்க. சரி, இனிமே இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது, எல்லாரும் நல்லா இருப்போம்னு நினைச்சேன்.
அப்பதான் சரவணன் எங்க வீட்டுக்கு டிரைவரா வந்தான். அவன் கூட தான் அபி வந்தா. சரவணன் எங்க அபியை தான் எடுத்து வளர்த்திருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. அவன் மீனா கூட சேர்த்து வைக்கதான் வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. மீனாவுக்கு பொண்ணு இல்லைங்கிற ஏக்கத்தோட, அபிக்கு அம்மா இல்லைங்கிற ஏக்கத்தோட அவங்க அம்மா பொண்ணாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்ப கூட தெரியாது மீனாவுக்கு அபிதான் அவளோட பொண்ணுன்னு. ஆனா விதி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துருச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்னன்னு மீனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. மீனாவுக்கு அபி தன்னோட பொண்ணா இருக்குமோன்னு சந்தேகம் வந்துருச்சு. அபி மீனாவோட பொண்ணா இருக்க கூடாதுன்னு நான் வேண்டாத கடவுள் இல்ல. அதுக்கப்புறம்தான் மீனாவோட அண்ணன் ஈஸ்வரனை கூப்பிட்டு விசாரிச்சேன். அபி உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னான். நானும் அவ வாழ்ந்த சில இடங்களுக்கெல்லாம் போய் விசாரிச்சேன். அதுக்குள்ள மீனா அபிதான் அவ பொண்ணுன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டா. அபிக்காக விரதம்லாம் இருந்தா. அவ விரதத்தை கடவுள் ஏத்துக்கிட்டாரு. அபிதான் அவ பொண்ணா இருந்திருக்கா. அதுக்குதான் சரவண அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு.